அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. ஆக்சுவலாக இந்த ஜாதகம் வந்து நான் போன வருஷமே பார்த்தது. ஒரு ஆணோட ஜாதகம். அந்த ஜாதகருக்கு வயசு வந்து 21 வருஷம் முடிஞ்சு 11 மாதம் 12 நாள் ஆகுது. போன வருஷமே வந்து வேலையை பற்றி நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. அப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதுவும் யூனிஃபார்ம் ஜாப், அதுவும் உயர் பதவி ஹையர் அஃபிஷியல் ஜாப் தான் போவீங்க. கிரீன் இங்க்ல பச்சை இங்க்ல சைன் பண்ற கெசட்டட் ஆஃபீஸர் அந்த அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது எப்படி சொன்னோம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம அந்த ஜாதக ஆய்வுல பார்ப்போம். அதாவது இந்த பதவிக்கான போட்டித் தேர்வு வந்து போன வருஷமே நடந்துச்சு. ஆச்சுங்களா? அப்பயே வந்து அந்த போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி கூட நம்மகிட்ட கேட்டாப்புல, சார் இந்த மாதிரி எழுத போறேன், இது கிளியர் ஆயிடுமான்ட்டு. நான் பார்த்துட்டு 100% நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அவரும் வந்து அந்த யூபிஎஸ்சின்னு சொல்கிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டார். ஆச்சுங்களா? இந்த கிளியர் பண்ணி ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே அதுக்கு அடுத்து வந்து இன்டர்வியூ வரும். டைரக்ட் இன்டர்வியூ. டைரக்ட் இன்டர்வியூனாக்கா 5 நாள் நடக்கும் அந்த இன்டர்வியூ. அவ்வளோ டஃப்பான இன்டர்வியூ. ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்மியில் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் போஸ்ட். இவருக்கு எப்படி ஆர்மி வந்துச்சு எல்லாரும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆச்சுங்களா? ஓகே. அப்போ அந்த இன்டர்வியூக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆர்மியில் வந்து ஒரு 6 டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 6 டேட்டில் நீங்கள் ஒரு டேட் சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த டேட்டில் நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, லெட்டர் வந்துருச்சு. அப்பயும் வந்து நம்மகிட்ட கேட்டார். அப்பயும் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, இதை வந்து நம்ம எப்படி சொன்னோம், 1ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் தொடர்புடைய குரு அவர் எங்க இருக்காரு, ஏஎல்பி 6ல் இருக்காரு. ஏன் 10ஆம் பாவம்? 10ஆம் பாவம்ன்றது தொழில் வேலை. அந்த சமயத்து வந்து இவருக்கு வந்து அவிட்டம் 3 போயிட்டு இருந்துச்சு. அப்போ 10ஆம் பாவம் தொடர்புடைய குரு பவன் எங்க இருந்தாரு, ஏஎல்பிக்கு 6ல். 6ன்றது என்னங்க, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலை. வச்சுங்களா? இந்த 6ல் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு, மகரத்தை பாக்குறாரு. மகரத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்னா என்னதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆச்சுங்களா? ஓகே. கோச்சாரத்தில் செவ்வாய் எங்க போயிட்டு இருக்காரு, ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான கன்னியில போயிட்டு இருந்தார். 8ன்றது என்னதுங்க, வெளியூர். அப்ப வெளியூர்ல இவருக்கு வந்து கவர்மெண்ட் அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு உண்டான இன்டர்வியூ வந்து நடக்க போகுதுன்றது தெரியுது. சரி, வேலைக்கான போட்டித் தேர்வுன்றது என்னது, 3ஆம் பாவகம். ஆச்சுங்களா? இது ஏன் போட்டித் தேர்வு ஏன் சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இவர் வந்து கெசட்டட் ஆஃபீஸர், உயர் பதவி, தலைமை பதவியில் இருப்பாரு, கிரீன் இங்க்ல சைன் பண்ற வேலை தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொன்னோன்றதை இப்ப சொல்றேன் நான். வேலைக்கான போட்டித் தேர்வுன்னு சொல்றது வந்து 3ஆம் பாவகம். 3ஆம் பாவக அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருனாக்கா, 3ஆம் பாவக அதிபதி யாரு, செவ்வாய் பகவான். செவ்வாய்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஜாதகர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கான போட்டித் தேர்வு தான் எழுதுறாரு. 3ன்றது போட்டித் தேர்வு. 3ஆம் பாவத்தில் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க. சூரியன்னா என்னதுங்க, தலைமை பதவி. புதன்னா என்னதுங்க, பச்சை. அப்ப இந்த ஜாதகர் ஆர்மியில, ஏன்னா பிரச்சனைக்குரிய வேலை, ஆர்மியில சூரியன்ன்றது உயர் பதவி, உயர் பதவியில் ஆர்மியில உயர் பதவியில கிரீன் இங்க்ல சைன் பண்ற மாதிரியான போஸ்ட், அதாவது கமிஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, கெசட்டட் ஆஃபீஸர். அந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதில் கிளியர் பண்ணி அதுக்குண்டான இன்டர்வியூ வந்து நம்ம சொன்ன டேட்ல நடந்து அந்த இன்டர்வியூவையும் இவர் வந்து பாஸ் பண்ணிட்டார். எவ்வளவு துல்லியமா வருது பாத்தீங்களா? ஓகே. இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். இந்த மெடிக்கல் டெஸ்ட், அதாவது ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். அப்போதான் வந்து நீங்கள் ஃபுல்லி செலக்டட். ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது இவருக்கு வந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்றது வந்து இந்த 12ஆம் தேதி நடந்தது. அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க 12/3/2025. இது இந்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டலில் பண்ணுற மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி இருக்காதுங்க. இது வந்து ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட். உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களையும் அவ்வளோ துல்லியமாக செக் பண்ணுவாங்க. அதாவது நியூடா நிற்கணும், ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டு ஒரு பார்ட்டியும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்மியில் வந்து உயரதிவி போஸ்ட் இல்லை, பதவி இல்லைங்களா, அப்போ அவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும்.
அந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு ஃபுல்லாக செக் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. வலது கண்ணில் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அடுத்த இந்த வலது கண் உண்டான டெஸ்ட் வந்து 20ஆம் தேதி நடக்கும். அப்போ 20ஆம் தேதி நம்ம ஃபைனலாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜாதகருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அது நம்ம அவ்வளோ ஃபிட்டாக இருக்கோம், அப்படி வந்து வலது கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து நம்ம திருப்பி வந்து அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக வந்து 20ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஐ டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்கன்னு அவ்வளோ உறுதியாக சொன்னோம். சரி, எப்படியா சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 12ஆம் தேதி வந்து இவருக்கு கண்ணை செக் பண்ணும்போது ஏன் வந்து அவருக்கு அந்த டாக்டருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, வலதுகன் அப்படின்றது 2ஆம் பாவம், சூரியன்னா வலதுகன். இந்த ஜாதகருக்கு அவ்வளோ டென்ஷன் இல்லை. மெடிக்கல் அதாவது ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வச்சு செக் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, இந்த வலது கண்ணில் வந்து லைட்டாக ப்ரெஷர் வந்துருச்சு. அது இவ்வளோ செக் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ 12ஆம் தேதி ஒரு படம் செக் பண்ண கண்ணுக்கு வரும்போது கண்ணு வந்து லைட்டாக ப்ரெஷர் இருந்திருக்கு. அதனால அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அது கண்ணு வந்து ப்ரெஷர்னா ஒரு மாதிரி செவக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி செவந்த உடனே அவங்க டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வலது கண்ணை மட்டும் இன்னொரு முறை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி டேட் கொடுத்துட்டாரு. பாருங்களேன் எப்படி அப்படின்னாக்கா, வலது கண்ணுன்றது நம்ம சூரியன் சொன்னோம். கோச்சாரத்தில் சூரியன் வந்து 12ஆம் தேதி இன்னைக்கு இவருக்கு வந்து லக்னத்திலே போயிட்டு இருக்காரு. 2ஆம் பாவம், அதாவது 2ஆம் பாவம்ன்றது வலதுகன், சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகுது, ஜாதகரே வந்து பிரச்சனையை உருவாக்கி கொள்வார்னு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த மெடிக்கல் டெஸ்ட் நடந்த டென்ஷனில் வந்து வலதுகன் வந்து ப்ரெஷர் வந்துருச்சு. அப்போ ஜாதகரே உருவாக்கிட்டார். இந்த சூரியன் 20ஆம் தேதி எங்கே போயிடுதுனாக்கா, 20/3/2025 எங்கே போயிடுதுனாக்கா, ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான இதுக்கு வந்துடுது, மீனத்துக்கு ஆச்சுங்களா? அப்போ அப்போ 20ஆம் தேதி கோச்சார சூரியன் 2ல் பயணிக்கும் போது எல்லாம் கிளியர். அதே மாதிரி 2ஆம் தேதி வந்து மறுபடியும் வந்து இந்த ஜாதகருக்கு ஐ டெஸ்ட் பண்ணும்போது கண்ணில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மெடிக்கலி ஃபிட், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ துல்லியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஜாதகருக்கு ஒரு நடக்கிற நிகழ்வு கூட அது நம்ம அட்சரகண பத்தியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து துல்லியமாக வந்து தெரியுதுங்க. ஏன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, ஒரு விஷயம் நடக்கல, ஒரு தடை உண்டாகுதுன்னா ஏன் தடை உண்டாகுது, அது கூட ஜாதகத்தில் நம்ம அட்சரகண பத்தியில் அவ்வளோ துல்லியமாக தெரியுது. ஸோ நமக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம சொன்ன மாதிரியே நம்ம சொன்னதில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ துல்லியமாக இந்த ஜாதகருக்கு நடந்தது. அப்போ நம்ம சொன்ன அந்த வாக்கு வந்து அவ்வளோ பளிச்சது, 1% கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ துல்லியமாக நம்ம வாக்குப்பளிதம் வந்து பளிச்சது. இதுக்கெல்லாம் நம்ம குருநாதரின் ஆசீர்வாதம் தான் காரணம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சரகண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.